வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வந்து பூண்டு வந்து நான் கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன், அப்புறம் நான் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் இன்னும் ஒன்று வந்து எப்படின்னா, இந்த மட்டன் குழம்புக்கு வந்து நீங்கள் கத்திரிக்காய் தான் போடணும்னு இல்லை, நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சமான காய்கறி லைக் முள்ளங்கி, அப்புறம் வந்து முருங்கைக்காய் அதெல்லாம் கூட போட்டு செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எனக்கு பிடிச்சது கத்திரிக்காய், ஸோ நான் அதனால் கத்திரிக்காய் போட்டு இன்றைக்கி செய்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து மிளகாத்தூள் லைக் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அப்புறம் கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறம் சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் வந்து தேங்காய் நம்ம லாஸ்ட்டாக அதை அரைச்சி ஊற்றுறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சோண்டு புளி நான் எடுத்துருக்கேன், கொஞ்சம் லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் புளி மட்டன் அரைச்சி ஊற்றணும். ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். லைக் டேரெக்டாக பண்ணும்போது ரொம்ப நேரம் ஆகும், அதனால் ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு லைக் 1 to 2 3 விசில் விட்டு நீங்கள் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மட்டன் நான் போட்டிருக்கேன், அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர் லைக் கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதும், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் சால்ட். இதை 3 போட்டு நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இது என்ன அப்படின்னா, இது வந்து பப்பாளி காய். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மட்டனை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால ஜஸ்ட் லைக் 1 to 2 பீசஸ் நீங்கள் போட்டிங்கன்னா போதும், மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது வெந்த மட்டன். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்க இந்த பூண்டும் கருவேப்பிலையும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். எல்லாத்தையும் அப்படியே ஒன்றாவே போட்டுருந்தோம். அப்புறம் மட்டும் வந்து சோம்பு, ஏன்னா நம்ம குழம்புக்கு ஆக்சுவலாக வந்து லைக் பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு தாளிப்போம். இதுக்கு வந்து ஜஸ்ட் வெங்காயம், சோம்பு, பூண்டு இது போட்டு தாளித்தாலே போதும். ஸோ இப்போ நீங்கள் இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டும் மஞ்சத்தூளும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் அந்த டர்மரிக் பவுடர் அந்த மஞ்சத்தூளையும் நான் அதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லை, லைக் 3 to 4 செகண்ட் 5 செகண்ட்ஸ் நீங்கள் அப்படியே வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் இந்த குழம்பு. ஒரே ஒரு இது என்னென்னா, நீங்கள் அந்த மட்டன் மட்டும் நீங்கள் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுட்டிங்கன்னா அது டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ நான் அந்த கத்திரிக்காயை நான் அப்படியே முழுசாகவே போடுறேன், ஏன்னா இது குட்டி குட்டியாக எனக்கு கிடச்சிச்சு. ஸோ நான் அதை அப்படியே போடுறேன். நீங்கள் நடுவில் ஆனால் வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள், ஏன்னா உள்ளே பூச்சி இருக்கும் சில டைம். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை அப்படியே போட்டுடலாம். இது ஒரு 5 செகண்ட்ஸ் வதங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இருக்கு இல்லையா, லைக் மிளகாத்தூள் அண்ட் கொத்தமல்லி தூள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இதில். இப்போ இதை ரெண்டுத்தையும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு டம்ளர் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காயெலாம் கொஞ்சம் வேகணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்,
ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா plain தண்ணி ஆட் பண்ணாமல் இந்த மட்டன் வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியை நீங்கள் இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கத்திரிக்காயும் போட்டாச்சு. கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த மட்டனையும் அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வேக வச்சும் போது இந்த பப்பாளி காய் போட்டிருந்தோம் இல்லையா, இதை வந்து நீங்கள் தூக்கி போட்டு ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 5 to 10 minutes இது வந்து ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிக்க விடுங்க. அந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து வர வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும். இப்போ இந்த குழம்பை மூடிடலாம். இப்போ இது ஒரு 5 to 10 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்துருச்சான்னு. கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து இப்போ ஓரளவு இன்னும் வேகணும், இன்னும் லைட்டாக வேகணும். அது இது பயங்கர வாசமாக இருக்குது குழம்பு. திருப்பி நம்ம மூடி போட்டு அதை ஒரு 10 seconds வந்து கொதிக்க விடலாம். இப்போ ஒரு 10 seconds ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணோம், நம்ம அந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ணணும் கொஞ்சம். இப்போ இந்த புளி நான் கொஞ்சோண்டு கரைச்சி வச்சுருக்கேன், அதை நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த புளி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2 seconds வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம இதில் ஆட் பண்ணோம். இப்போ புளி ஊற்றி ஒரு 5 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இருக்கு இல்லையா அதை வந்து இதில் ஆட் பண்ணணும். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இதில் ஆட் பண்ணிடணும். தேங்காய் ஊற்றி ஒரு 2 secondsல நீங்கள் நிறுத்திடலாம். இது தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப அது தலப்பலான்னு கொதிக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 2 seconds அப்படி லைட்டாக அது இதாச்சுனாலே போதும், நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தேங்காய் ஊற்றி இது 2 seconds ஆயிடுச்சு. செம மணமாக இருக்குது இந்த குழம்பு. நான் இப்போ இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். ஸோ அந்த கத்திரிக்காய் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் ரைஸுக்கு மெயினாக போகும். அண்ட் ஆல்சோ ஃபார் இட்லிலாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நிறைய இட்லி உள்ளே போயிட்டே இருக்கும். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். இப்போ இந்த மட்டன் குழம்பு கத்திரிக்காய் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.